அழுதா. சரிம்மா, நீ போ போ. நினைச்சேன், நான் யோசிச்சது சரியா போச்சு. அவன் இந்த நேரத்துல காணாம போயிருக்கான்னா இவங்க தான் ஏதோ சொல்லிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. எப்படிங்க ஒரு சின்ன பையனை கூட பார்க்காம அவங்களால அனாதைன்னு சொல்ல முடிஞ்சது? அதான் உன் பசங்க. அவங்க கிட்ட கருணை எதிர்பார்க்கிற நாம தான் முட்டாள். இப்ப என்னங்க பண்றது? ஏதாவது பண்ணணும். ச்சே, இந்த வயசுல இந்த பையனை போட்டு இந்த பாடுபடுத்துறாங்களே. இதுகளெல்லாம் நாம தான் பெத்தமான்னு நினைக்கும் போது முடியல சீதா. ஐயோ, நீ வா. டேய் டேய் டேய், திறக்க போறியா இல்லையாடா? ராஸ்கல் ராஸ்கல். டேய் கதவு டேய் தரடா. கதவு தரடா. டேய் கதவு தரடா. டேய் கதவு தரடா. ஒழுங்கு மரியாதை கதவு தர. திறக்க போறியா இல்லையா? யாரு எந்த நேரத்துல கதவு தட்டுறாங்க? திறக்க போறியா இல்லையாடா? டேய் கதவு தரடா. எங்க 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 எந்திரிங்க. எங்க யாரோ கதவு தட்டுறாங்க. எந்திரிங்கண்ணா, எந்திரிங்க. யாரோ கதவு தட்டுறாங்க பாருங்க. யாரு இந்த நேரத்துல? டேய் ராஸ்கல், கதவு தரடா. இங்க பாருங்க எப்படி டப டபன்னு அடிக்கிறாங்கன்னு. போங்க போய் எந்திரிச்சு யாருன்னு பாருங்க. யாரா இருக்கும்? கதவு தரடா. ஏங்க என்னங்க உங்க பிரச்சனை? இப்ப எதுக்கு தேவையில்லாம கதவை வந்து தட்டிட்டு இருக்கீங்க? டப்பு டப்புன்னு அடிக்கிறீங்க, அறிவில்ல உங்களுக்கு? டேய், எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை அப்படியே கழுத்து கொண்டு வேண்டாம். கையெடுங்க. எங்க என்ன மேல கை வைக்கிறீங்க? சக்தி என்னடா பண்ணீங்க? எங்கடா விரட்டி விட்டீங்க அவனை? சொல்றா. ஓ, திட்டுன திட்டுல ரோச வந்து ஓடி போயிட்டானா? அதான் அந்த ஆள் கத்துறாரா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? சின்ன புள்ளைய போய் என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் என்னமா பண்ணவன? ஏய் சீதா, இவட்டல என்ன பேச்சு வேண்டியது? எங்கடா சக்தி எங்கடா? வேலை கேக்குறீங்க? ஏங்க கை கேக்குறீங்க? அப்ப சொல்றா. சொல்றா. என்ன எதுக்கு அடிக்கிறாரு? சொல்றா. அங்க தூக்கிட்டு இருக்க கதவை வந்து டப்பு டப்புன்னு அடிச்சு தேவையில்லாம என்ன அடிக்கிறாரா? எங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சொல்றேன்ல. ஆயிரம் அடிச்சு போடு. விடுங்க விடுங்க. யார் மேல கை வைக்கிறீங்க? அண்ணே வாண்ணே போலாம். தேவையில்லாம கை வச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு? எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுறீங்க? என்னப்பா? என்னாச்சு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த அநியாயத்தை நீயே கேளுமா? ஏய் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல தாத்தா. சக்தி காணாம போனதுக்கு காரணம் எங்க அம்மா மாமா தானே. அதனாலதான் நாங்க எல்லாரும் உங்க கூட சேர்ந்து சக்தியை தேடுறதுக்காக தான் வந்தோம். உங்க வீட்ல தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். போமா, நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் இல்ல பாட்டி, அவங்களுக்குலாம் தெரியாம தான் நாங்க வந்திருக்கோம். அவன் எங்கேயும் போக மாட்டான் தாத்தா. நீங்க வேணா பாருங்க. அவன் எங்க போனாலும் திரும்ப நம்ம கிட்டே வந்துருவான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க தாத்தா. ரூம்குள்ள தூங்கிக்கிட்டு தான் இருந்தான். இப்படி திடீர்னு காணாம போவான்னு நினைச்சு கூட பாக்கல. நாங்க 2 பேரும் அவனை தேடி பார்த்தோம், எங்கேயுமே காணோம். ராத்திரி நாங்க தூங்குனதுக்கு அப்புறமா அவன் எங்கேயோ கிளம்பி போயிட்டான். தாத்தா கவலைப்படாதீங்க. சக்தி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரிதான் சக்திக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் தாத்தா தாத்தான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படிலாம் உங்களை விட்டுட்டு அவனால இருக்கவே முடியாது தாத்தா. கட்டாயம் திரும்ப வந்துருவான் பாருங்களேன். ஆமா தாத்தா, அவன் கண்டிப்பா வந்துருவான். ஏன் தப்புதான். அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். ஐயோ தாத்தா, நம்ம தேடலாம். அவன் கண்டிப்பா இங்கதான் எங்கேயாச்சும் போயிருப்பான். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த பையன் சக்தியை திட்டினா பேசினா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? தப்பா பார்த்தா எல்லாம் தப்பா தான் தெரியும். அப்போ பிரச்சனை உங்களுக்கு இல்ல, நான் பாக்குறதுல தான் இருக்கு. அப்படிதானே? ஆமா அப்படித்தான். இப்ப என்னவா? வெளிய உங்க அப்பா டார்ச்சர் பண்றாருன்னா வீட்டுக்குள்ள உங்க டார்ச்சர்.
வர இந்த வீட்ல ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்கவே முடியல. ச்சே. உமா உமா போடி. எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு போய்கிட்டே இருக்க. ச்சே. மனுஷன் பேசுவானா உங்ககிட்ட? பையன் எங்கதான் போயிருப்பான்னு தெரியலையே. நாமளும் போய் தேடி பார்ப்போம். சக்தி எங்க கூடவே இருக்கான். எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு எனக்கும் சீதாவுக்கும் நடுவுல அவன் ஒரு ஜீவன் மாதிரி வந்து சேர்ந்தான். வீட்டுக்குள்ள ஒரு சத்தம், ஒரு புது நடமாட்டம், ஒரு புது குறும்பு, ஒரு புது குரல். என்னாச்சு? கிடைச்சனா? காவியா, குடு. பாட்டி, குடு குடு. இந்தாங்க பாட்டி. இல்ல எனக்கு வேண்டாம். பாட்டி, பரவாயில்ல குடிங்க பாட்டி. இல்ல வேண்டாம்மா. பரவாயில்ல பாட்டி, இந்தாங்க குடிங்க. காவியா, போனவங்களை இன்னும் காணோம். கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேள. இப்பதான் பாட்டி பேசுனேன். ஏதோ பக்கத்துல வந்துட்டு இருக்காங்களா? இந்தாங்க, முதல்ல குடிங்க. என்னங்க, என்ன ஆச்சு? எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், எங்கேயுமே இல்ல. விடிஞ்சிடுச்சுங்க. ஒரு முழு ராத்திரி அவன் வெளியில இருக்கானா? எப்படிங்க முடியும்? பாட்டி, இதுக்கு முன்னாடி சக்தி டீ கடையில வேலை பார்த்தானே, அங்க போயிருக்க சான்ஸ் இருக்குல்ல? நானும் தாத்தாவும் அந்த கடை கூட போய் தேடிட்டோம். இல்ல. ஒரு சின்ன பையன் நைட்டு முழுக்க காணோம்னா ஒண்ணு அவன் தெரிஞ்ச இடத்துக்கு போயிருக்கணும், இல்லனா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். ஏய், என்ன சொன்ன? தெரிஞ்ச இடம்னா அங்கதான் போயிருப்பான். கண்டிப்பா அவன் அங்கதான் போயிருப்பான். எங்கங்க? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அவனை போய் கூட்டு வந்துடுறேன். இருங்க, இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். ஒரு கோவத்துல இங்க வந்துட்டானதும் அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கீங்க, கரெக்டா? நீங்க யார பத்தி சொல்றீங்க? அதோ இந்த கடைசியில சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க, அந்த பையனை தான் சொல்றேன். என்ன சொன்னீங்க? அந்த பையனை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? சார், நீங்க வேற. அவனை சின்ன குழந்தையா இங்க கொண்டு வந்து விட்டதே நான் தானே. புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பிரியாவுக்கு பிறந்த பையன் தான் சார் இப்ப. பாருங்க சார், உங்க பேரன்தான். சரி, நான் வரேன் சார். எங்க அப்பா அம்மாவை நினைச்சாலே செம்ம கடுப்பா இருக்கு. பாவம் சக்தி ஒரு சின்ன பையன் தானே, அவனை போய் யாரும் இல்லாத அனாதை பையன் அப்படி இப்படின்னு திட்டுறதுக்கு எப்படிதான் இவங்களுக்கு எல்லாம் மனசு வருதோ காவியா? ஏன் என்னோட அப்பா அம்மாக்கு மட்டும் என்னவா? அவங்களும் அப்படிதான் பண்றாங்க. எப்ப பாரு தாத்தா கூட பிரச்சனை பண்றது, சண்டை இழுக்கிறது, அவரை இங்க இருந்து துரத்தி அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு வில்லன் வேலை பாக்குறாங்க. இதே வேலைதான். இவங்கெல்லாம் நமக்கு நல்ல புத்தி சொல்லி வளர்க்கணும். ஆனா எல்லாம் தலைகீழா நடக்குது. அத விடுங்க. இப்ப சக்தி எங்க போயிருப்பான்? அத நினைச்சதான் எனக்கு கவலையா இருக்கு. இந்த வயசுல ஒரு ஃபுல் நைட் அவன் வெளியே இருந்திருக்கான். சாப்பாடு, தூக்கம், அவனை யாரு என்ன பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம்.
எப்படிதான் இதெல்லாம் அவன் சமாளிப்பானோ எனக்கு தெரியல. ஆமா காவியா, ஒரு குட்டி பையனை திட்டி விரட்டி விடுறதுக்கு ஒரு இறக்கம் இல்லாத மனசு வேணும். அது நம்ம பேரண்ட்ஸ்க்கு நிறையவே இருக்கு. எப்படியாச்சும் சக்தியை நான் கூட்டிட்டு வந்துருவேன்னு தாத்தா சொல்லிட்டு போயிருக்காரு. திரும்பி வரும்போது தாத்தா சக்தியோட வந்தா நல்லா இருக்கும். அப்படியே வந்தாலும் இவங்கெல்லாம் திரும்ப அவனை டார்ச்சர் பண்ணுவாங்கக்கா. அப்படி பண்ணா பதிலுக்கு நாமளும் சும்மா விடக்கூடாது. ஆமா, திரும்ப ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணியே ஆகணும். விஜய் சும்மா இரு. இப்ப சக்தியை பத்தி மட்டும் யோசிடா. அக்கா சக்தி, ஏய், அக்கா சக்தி, சக்தி சக்தி. சக்தி எங்கடா போன நீ? சக்தி எங்கடா போன? எங்கடா சக்தி, போன? இப்படி பண்ணதுக்காக போன? நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? ஏன்டா எங்களெல்லாம் விட்டுட்டு போன? நாங்கெல்லாம் நீ இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? தாத்தா பாட்டி யாருமே நைட்டு தூங்கவே இல்ல. விடிய விடிய உன்னை தேடி எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அதான் நான் திரும்பி வந்துட்டேன்ல. ஏய் சக்தி, ஏய் சக்தி, கிட்ட இருந்தது 32 ரூபாய் தான். சரி பரவாயில்லன்னு போய் உக்காந்தா பொரோட்டாவுக்கு சால்னா தனியா காசு கொடுத்து வாங்கணுமா? எனக்கு பொரோட்டாவே வேணான்னு எந்திரிச்சு வந்துட்டேன். டேய் என்னடா நீ காணாம போன கதைய சொல்றான்னா பொரோட்டா தின்ன கதைய சொல்ற? நமக்கு சோறு முக்கியம் ப்ரோ. அப்புறம் என்னாச்சுன்னா அங்க ஒரு ரோட்டு கடை இருந்துச்சு. அங்க போய் 2 பொரோட்டா சாப்பிட்டேன். 20 ரூபாய் போச்சு. மிச்சம் இருந்த 12 ரூபாய்க்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸும் 2 பபிள் கம்மும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போனேன். ஆசிரமத்துக்கு போயிட்டேன். ஆசிரமத்துக்கா? ஆமா, நான் வேற எங்க போறது? அதுதானே எனக்கு தெரிஞ்ச இடம். என்ன தாத்தா சொல்றாங்க? ஆமா ஆமா, அங்க இருந்தா கூப்பிட்டு வர்றேன். டே சக்தி, இங்க பாரு. இனிமே நீ எங்கேயும் போக கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் எங்க கிட்ட வந்து சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். சரியா? ஓகேக்கா. ஏய் சக்தி, ஏய் எங்கடா போன? எங்கடா போன? எங்கடா போன? இங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீ பாட்டுக்கு போயிட்ட? சக்தி இவனுக்கு பிறந்த பையன், பிரியா பெத்தெடுத்த குழந்தைன்னு இவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே. ஆனா இவன் கொஞ்சிறத பார்த்தா தெரியும் போலதான் இருக்கு. உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே? ஏடா இங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீ பாட்டு கிளம்பி போயிட்ட? ஏண்டா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல காட்டு பூனை. தாத்தா வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. என்னது காட்டு பூனையா? என்னது காட்டு பூனையா? இது காட்டு பூனையா? காட்டு பூனையா? அவரை நான் அப்படிதான் கூப்பிடுவேன். உங்களுக்கு தெரியாதா? வாய மூடுறா. என்னடா? என்னங்க இங்க கொஞ்சம் வாங்க. கிளம்பலாமா? அதோ வரேன் உமா. ஏய் இனிமே எங்கேயும் போக கூடாது. தாத்தா கூட நல்ல பிள்ளையா இருக்கணும். சரியா? போலாமா? வாங்க. ஏய் உமா,
உமா தாத்தா, ரவி மாமா மட்டும் சக்தி கிட்ட நல்லா பழகுறாருல? ஆமாமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. டேய் சக்தி, இனிமே அவனை காட்டு பூனெல்லாம் கூப்பிடக்கூடாது. ஏன் தாத்தா? அதுதான் எனக்கு ஜாலியா இருக்கு. டேய் சொன்னா கேளேண்டா. பெரியவங்களெல்லாம் அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. ம், சரி வா போய் பாட்டியை பாப்போம். தாத்தா, ம்? பாட்டி கோயிலுக்கு போயிருக்காங்க, வீட்ல இல்ல. ஓ, எந்த கோயிலுக்குமா? ஆ, அம்மன் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஓ சரி, நான் பாத்துக்கிறேன். டேய் இங்க பாரு, உன்னை காணுங்கிற பதட்டத்துல நான் அப்படியே கையோடயே வந்துட்டேன். குளிக்க கூட இல்ல. சரி, நம்ம குளிச்சுட்டு கோயிலுக்கு போலாமா? ஓகே தாத்தா. வா. தாத்தா, நான் எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. வாடா, நீங்க வீட்டுக்கு போங்க. நல்ல சோறு இல்லாம துணிமணி கிடைக்காம இத்தனை வருஷமா எப்படி கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா? அவன் ஒரு டீ கடையில போய் வேலை பார்த்திருக்காயா. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? அவன் கஷ்டப்பட்டானா அதுக்கு காரணம் நான் இல்ல, உங்க பையன். உங்க பையன் பொறுப்பா இருந்திருந்தா இவ்வளவு நடந்திருக்குமா? கேட்க வேண்டிய ஆளை விட்டுட்டு ஏட்ட வந்து கேக்குறீங்க? ஒரு நாள் உங்க மகனும் என் கிட்ட வந்து இதே கேள்வியை தான் கேட்டான். புள்ள பிறக்கும் போதே இறந்துருச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். என்னது? ரவி வந்து உன்னை பார்த்தானா? ஆமா, ஒரு நாள் ரோட்ல வச்சு பார்த்தான். பிரியாவை பத்தி கேட்டான். அவ சிங்கப்பூர் போயிட்டா, அங்கேயே கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டா, குழந்தை பிறக்கும் போதே இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். ஓ, அப்ப ரவியை பொறுத்த வரைக்கும் சக்தி அவனோட குழந்தைன்னு தெரியாது. ரொம்ப ரொம்ப சாரி பிரியா, என் மேலதான் தப்பு. உங்ககிட்ட நான் பழகிருக்கவே கூடாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நான் கண்ணியமா விலகிக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு ஆசை, ஒரு காதல், ஒரு சபல் ஒன்று உங்ககிட்ட பழகி குழந்தைய உருவாகிடுச்சு. அதுக்கு பிறகாச்சும் உனக்கு ஆதரவா நான் நின்று இருப்பேன். அதுவும் இல்லாம கடைசியில நீயும் போய் சேர்ந்துட்ட. நீ செத்து போனதோ, உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததோ இத்தனை வருஷமா எனக்கு தெரியவே இல்லை பிரியா. நானும் உன்னை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்காமே விட்டுட்டேன். நான் ரொம்ப சுயநலமானவல்ல. நீ என் லைஃபை விட்டு போனதும் நீ எங்க இருக்க, எங்க போயிட்டேன்னு விசாரிக்க கூட இல்லைல்ல. நான் ரொம்ப கெட்டவன் பிரியா, ரொம்ப கெட்டவன். நல்லா வாழ்ந்திருக்க வேண்டிய உன்னை வாழ விடாம செஞ்சவன் நான் தான். இந்த குற்ற உணர்வு என்ன கடைசி வரைக்கும் வாழ விடாம பண்ண போகுது. ஆனா பிரியா, நம்ம குழந்தை என்கிட்டயே வந்து சேர்ந்துட்டான். என் கண் முன்னாடியே அவனோட தாத்தா பாட்டி கிட்ட வளர்றான். அவ்வளோ நல்லா பேசுறா. ஏதோ ஒரு வகையில அவன் என் பக்கத்துல இருக்காங்கிற ஒரு நிம்மதி இருக்கு பிரியா. பிரியா, நான் அவனை நல்லா பாத்துக்குவேன். நம்ம குழந்தை சக்தியை நான் விட்டுற மாட்டேன். அவன் என்ன அப்பான்னு கூப்பிட மாட்டானான்னு மனசு ஏங்குது. பரவாயில்ல, அவன் எப்படியாச்சும் கூப்பிட்டுட்டு போட்டோம். அவன் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் பிரியா. இது வரைக்கும் அவன் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமேலாச்சும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்.
அது போதும். ஐ லவ் யூ பிரியா, ஐ லவ் யூ. காணோம். எனக்கு ஆசை தாங்கல. அடுத்த வாரமும் அதே நாள் வந்தேன். அன்னைக்கும் கண்ணை மூடி கும்பிட்டு திரும்பினா ஆண்டாள் அங்க இல்ல, என் பக்கத்துல நிக்கிறா. அப்போ பச்சை கலர் சேலை. அப்படியே பின்னாடியே போய் விசாரிச்சா என் பேர் ஆண்டாள் இல்ல, சீதா லட்சுமின்னு சொன்னான். அதான் உன் பாட்டி. சின்ன பிள்ளைகிட்ட சொல்ற கதையா இதெல்லாம்? ஏன் தெரிஞ்சுக்கிட்டோம். தாத்தாவும் பாட்டி அந்த காலத்துல எப்படியெல்லாம் செமையா லவ் பண்ணாங்கன்னு அவனும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓஹோ, நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா. அந்த கல்யாண கதை ஒரு பெரிய கதடா சக்தி. ஒரு நாள் உனக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஓகே தாத்தா. சரி சீதா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு சொல்றேன்னு புரியுதா? புரியுதுங்க. நல்லபடியா பேசிட்டு உடனே கூட்டு போய் விடுற மாதிரி பாத்துக்கோங்க. அதெல்லாம் ஏற்கனவே தெளிவா போன்லயே எல்லாத்தையும் பேசியாச்சு சீதா. இப்ப போறது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். சரி, போயிட்டு வாங்க. சரி. டேய், நீ சாப்பிட்டுட்டு விடுங்க விடுங்க. தாத்தா, ஐயோ, அந்த பயம் இருக்கட்டும். நான் என் அம்மா போட்டோவை நான் என் தாத்தா பாட்டி கிட்ட தான் முதல்ல காட்டுவேன். உங்களுக்கு எல்லாம் காட்ட முடியாது. ஐயோ, போட்டோ விட்டு போயிட்டான். டேய், என்னடா அவன் எப்படி சொல்லிட்டு போறான் புதுசா? ஏய், நல்லதான் விடு. ஒருவேளை அப்படி அம்மானி யாராவது இருந்தா நாமளே நேரடியா போய் பார்த்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவோம். அப்பதான் நிம்மதியா இருப்போம். ஆமா, அப்படியே விட்டாலும் உங்க அப்பா திரும்ப போய் அவனை கூட்டிட்டு வந்துருவாரு. என்ன பிரயோஜனம்? ஆமாங்கா, அது என்னமோ உண்மைதான். கொஞ்சம் பொறுங்க, இப்பதானே திரும்ப வந்திருக்கான். கொஞ்ச நாள் விட்டு பிடிச்சி இவனை என்ன பண்றதுன்னு பாப்போம். ஆனா ஒண்ணுப்பா, அந்த வாண்டு கூட நம்மள இவ்ளோ கலாய்ச்சிட்டு போகுது. இப்படியே விட்டா இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு குழந்தை கூட நம்மள பார்த்து பயப்படவே பயப்படாது, மரியாதையும் கொடுக்காது. பாத்துக்கோ. இவனை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணி ஆகணுமே. என்ன பண்றது? சிக்காமலே போயிடுவான். என்னடா அப்படியே உருன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்க? போங்க பாட்டி. பரவாயில்ல, விடுங்க. நான் தாத்தா வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்டயே காட்டிக்கிறேன். என்னத்தை காட்ட போற? ஒண்ணும் புரியலையே. டேய், ரொம்ப கோவப்படாதடா. ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு போன் பண்ணா. அதான் நீ பேசுனதை கவனிக்காம ஆர்வமா பேசிக்கிட்டு இருந்துட்டேன். சாரிடா. என்ன சொல்லு, என்ன விஷயம்? அது நான் ஒரு போட்டோ காட்டுறேன். அது யாருன்னு கெஸ் பண்றீங்களா? போட்டோவா? எங்க காட்டு. பாருங்க. பிரியா. இது யாருன்னு கண்டுபிடிங்க பாப்போம். பிரியா போட்டோ இவனுக்கு எப்படி கிடைச்சது? அப்படின்னா பிரியா தான் இவன் அம்மான்னு இவனுக்கு ஏற்கனவே தெரியுமா? பிரியாவை தெரியும்னா ரவிதான் அப்பான்னு தெரிஞ்சிருக்குமா? இது என்கிட்ட ரொம்ப நாளா இருக்கு பாட்டி. நடுவுல காணாம போய் இப்ப திரும்ப கிடைச்சிருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க, இது யாரு? இது கஷ்டமா இருக்கா? அப்படின்னா நான் ஒரு க்ளூ தரேன். இவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க இல்லனா நான் இந்த பூமிக்கே வந்திருக்க மாட்டேன். என்னப்பா சொல்ற?
இன்னும் புரியலையா பாட்டி? இவங்க தான் என்னோட அம்மா. என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க? இவங்க தான் என்னோட அம்மா. ஓ, இவங்க தான் உன் அம்மாவா? ரொம்ப அழகா இருக்காங்க. தெரியல பாட்டி, நான் பார்த்ததே இல்ல. இந்த போட்டோ மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. ஆனா பேர் கூட எனக்கு சரியா தெரியாது. ஆனா இவங்க தான் என் அம்மா. நீ யாரோ ஒரு பையன் இல்லடா, நீ என்னோட பேரு பிள்ளை. என் மகன் ரவிக்கு பிறந்த பிள்ளை. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ உன் சொந்த வீட்டுக்கு தாண்டா வந்து சேர்ந்திருக்க. சரி சரி, இத கொண்டு போய் அந்த பையில வச்சிடு. தாத்தா வந்த பிறகு காட்டலாம். ஓகே பாட்டி. தாத்தா டேய் தாத்தா பேசாம வா. ப்ளீஸ் தாத்தா. தாத்தா டேய் தாத்தா, இந்த யூனிஃபார்ம் டெய்லியும் போட்டுக்கணுமா? ஆமாண்டா, யூனிஃபார்ம்னா டெய்லி தான் போடணும். ஆனா இது ரொம்ப டைட்டா இருக்கு தாத்தா. டேய் உனக்காக அடிச்சு புடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. சரி, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஈவினிங் வந்ததும் டெய்லர்ட்ட கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனா இனிமே ஸ்கூலுக்கு போகணும்னு நினைச்சா பயமா இருக்கு தாத்தா. டேய் ஆரம்பத்துல அப்படிதான்டா இருக்கும், பயப்படாம போ. போக போக பயமெல்லாம் போய் நீயே ஜாலியா போவ பாரு. வா வாடா தாத்தா. தாத்தா வாடா. வேணாம் தாத்தா. டேய் சாமி இருடா. ப்ளீஸ் தாத்தா, வேணாம் தாத்தா. என்ன கேளுங்க தாத்தா. அம்மா, காந்தா, என்ன? இல்ல சரியாயிரும்டா, சும்மா இரு. அங்க பாருங்க. வேணுங்கிறேன் தாத்தா. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, என்னை விட்டுருங்க தாத்தா. டேய் தாத்தா பேசாம வர ப்ளீஸ் மாட்டேன். தாத்தா. வாடா, நான் தான் இருக்கேன்ல, தைரியமா இருடா. சக்தியும் நானும் சேம் பஞ்ச். அவனும் நான் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் வரானா? வாமா நிலா. நிலா, இவனோட யூனிஃபார்ம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு தாத்தா. ம் ஏய் சக்தி, நீ என்னோட ஸ்கூல்ல தான் சேர்ந்திருக்கியா? ஆமா, தாத்தா தான் என்ன சேர்த்து விட்டு போயிட்டாரு. இன்னைக்கு தான் நான் முதல் நாள் ஸ்கூலுக்கு போறேன். ஓ சூப்பர்ண்ணே. முதல் நாள்னா என் லைஃப்ல இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறேன். இது வரைக்கும் நான் ஸ்கூலுக்கே போனதில்லை தெரியுமா? டேய் சக்தி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லடா. இந்த பாரு, கொஞ்ச நாள் உன்னை கிளாஸ்ல உட்கார வச்சு பாடம் எடுத்து உனக்கு மட்டும் தனியா ஒரு எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ண வச்சிடலான்னு ஹெட் மாஸ்டரே சொல்லிட்டாருடா. ஓ அப்படியாப்பா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஏன் பிரச்சனை வந்தா நீங்க போய் அதை சரி பண்ண போறீங்களா? இல்ல உமா, சும்மா கேட்டேன். கேப்பீங்கங்க, நல்லா கேப்பீங்க. உங்க அப்பா தான் ஊர்ல உள்ள பேர் தெரியாத பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம புள்ள படிக்கிற அதே ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு இருக்காருன்னா உங்களுக்கும் கொஞ்சம் கூட விவசாயே இல்லல்ல? ஏமா, உன் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல சக்தி படிக்க கூடாதா? மொத்த ஸ்கூல்லையும் உனக்கு என்ன பட்டாவா எழுதி கொடுத்துருக்காங்க? உங்க பசங்க படிக்கிற ஸ்கூல்ல சாதாரண வீட்டு பசங்க சேர்ந்து படிச்சா உடனே உங்களுக்கு தீட்டாயிருமோ? ச்சே, என்ன மைண்ட் செட்டோ தெரியல. ஆனா நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறீங்கல்ல. என்ன அப்பாவும் புள்ளையும் சேர்ந்து ஒரே கருத்தா பேசிட்டு இருக்கீங்க? ஏய் உமா, அவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு, என்ன கேட்டா? ஏப்பா, நம்ம அபார்ட்மெண்ட் கேஸ்க்கு அடுத்து ஹியரிங் வருது. இந்த வாட்டி ஆர்குமெண்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பழைய ரெஃபரன்ஸ் ஏதாவது நமக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இருக்கான்னு தேடி எடு. சார், ஆல்ரெடி நான் 2 கேஸ் அப்படி எடுத்திருக்கேன் சார். அலகாபாத் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. 1998ல முகேஷ் திவாரின்னு ஒரு பில்டர் இருந்தாரு. அந்த கேஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் சார். நான் ஒரு தடவை பாத்துறேன் சார். யார் சார் இவர்? பயப்படாது, இவர் யாருன்னு தெரியுதுல்ல. இவர் தான் அந்த பில்டர், ஆப்போசிட் பார்ட்டி. யோ, உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். பேசாம அபார்ட்மெண்ட் கேஸ வாபஸ் வாங்கிட்டு உன் சோழியை பார்த்துட்டு கிளம்பு. இல்லன்னு வச்சுக்க, வேகமா வந்து காரை பக்கத்துல நிறுத்தின மாதிரி அடுத்த வாட்டி நிறுத்த மாட்டேன். நேரம் மேலே விட்டு ஏத்திடுவேன். நான் தன்மையா சொல்லும் போதே புரிஞ்சுக்கிட்டு போயிட்டீன்னா உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. ஞாபகம் வந்துருச்சு சார்.
எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கட்டண கழிப்பறை இருக்கு. அதுல காசு வாங்கி போட ஒரு அங்குள் உட்கார்ந்து இருப்பாரு. அவரை மாதிரியே இருக்காப்புல. ஏய், என்ன நக்கலா? அப்படியே உன்னை அடிச்சு மூஞ்சியை பெத்துட்டு போயிட்டே இருப்பேன். யோ மார்க்கு, என்ன இந்த மாதிரி பிள்ளைக்கா பசங்களை வச்சு என்ன அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறியா? 120 கோடி ரூபாய் சொத்து அப்படிலாம் ஈஸியா விட்டுற மாட்டேன். தன்மையா சொல்லும் போதே புரிஞ்சுக்கிட்டு விலகி போனா உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. இல்ல நான் நட்டமா தான் நிப்பேன்னு ஓவரா பண்ணா அப்புறம் நடக்க போற எதுக்கும் நான் பொறுப்பு இல்ல. என்ன பில்டர இப்படி ஓப்பனா மிரட்டுற? நான் பாட்டுக்கு நாளைக்கு போய் போலீஸ்ல என்ன கொலை மிரட்டல் விட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவ? போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு உன்னை தூக்க வேண்டாம். எதை சார்? எதை தூக்குவீங்க? உன்னையும் சேர்த்து தூக்க வேண்டாம். என்ன எதுக்கு நீங்க தூக்கணும்? முதல்ல உங்களால தூக்க முடியுமா? என்னையா பாக்குற? உன்னையே உன்னால தூக்க முடியுமா முடியாதா? என்னையா முடியுமா முடியாதா? முடியாதுல்ல? இவரையே இவரால தூக்க முடியாது. இவர் என்னடான்னா ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் உன்னை தூக்கிடுவேன்னு மிரட்டு வாரான். ஏய், ஒரே ஒரு ரவுடி கேஸ பார்த்துட்டு வந்து வக்கீலானவன் இல்லடானா. 7 வருஷ ஜெயில் வாழ்க்கையில நான் பார்த்தவன் எல்லாருமே ரவுடி தான்டா. உன்ன மாதிரி தினுசா ரகரகமா ரவுடிங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தவன்டானா. டேய், மிரட்டி முடிச்சிட்டல்ல, கிளம்பு. யோ, அதான் சார் சொல்றாருல, கிளம்பு. மார்க்கு, என் குணம் தெரியாம என் கூட விளையாடுற. ஒழுங்கா அந்த கேஸ வாபஸ் வாங்கிடு, இல்லன்னா மொத்த பேரும் பணமாயிடுவீங்க. டேய், இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியலையா? கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது. உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. கிளம்பு போ. நீ தேவையில்லாம என்ன பகைச்சுக்கிற, நாளைக்கு ரொம்ப வருத்தப்படுவ. யோ, அதான் சார் சொல்லிட்டாருல, கிளம்பியா. சார், என்ன சார் இருந்தாலும் இப்படி ஓபனா மிரட்டிட்டு போறான்? எல்லாம் ரவுடி பசங்கப்பா. டாக்டர், எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர், சார் இங்கே இருங்க சார். நீங்களா உள்ள வரக்கூடாது.